ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலில் 19th செப்டம்பர் எபிசோடில் என்ன நடந்ததுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த எபிசோடு முழுக்கவே நம்ம ஆதியும் தமிழோட ராஜ்யம் தான் ஃபுல்லாக இருந்தது. ஸோ தமிழும் ஆதியும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. அப்போ தமிழ் சொல்கிறா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னோடனே ஆதி கேட்குறாரு, என்னாச்சு தமிழ், ஏன் இப்படி வருத்தமாக இருக்கீங்க அப்படிங்கிறாரு. உடனே தமிழ் சொல்கிறா, எனக்கு சாரதா பாட்டியும் ரத்னம் தாத்தாவையும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. உடனே ஆதி சொல்கிறாரு, சரி உனக்கு எப்போ ஸ்கூல் ஆரம்பிக்கும், எப்போ ஸ்கூல் முடியும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே தமிழ் வந்து 9 to 4 எனக்கு ஸ்கூலுங்கிறா. சரி ஓகே, அப்படின்னா நம்ம அந்த ஸ்கூல் டயத்துக்குள்ளே நம்ம வந்து இங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி சென்னை போயிட்டு திரும்பி வந்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா போட்டு, சரி இப்போ நீ அம்மா உன்னை திடீர்னு ஸ்கூலில் வந்து செக் பண்ணிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாரு ஆதி. அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன்ப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நேரம் வந்து நம்ம ஆண்டாள் கிட்டே போய் அவர் வந்து அத்தை நீங்கள் தானே சொன்னீங்க ஆதி அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வைக்கணுன்ட்டு, அதுக்கு நான் ஒரு ஐடியா போட்டிருக்கேன். நான் வந்து ஆதி அப்பாவோட நாளைக்கு மதுரையில் அவுட்டிங் போகிறேன். ஸோ நீங்கள் தான் வந்து அம்மா என்னை ஸ்கூலுக்கு வந்து பார்க்காத மாதிரி பார்த்துக்கணும், அதே மாதிரி எனக்கு காத்தால் நீங்கள் தான் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும் அப்படின்லாம் சொல்லி ஆண்டாள் கிட்டே சொல்கிறா. உடனே ஆண்டாள் சொல்கிறாங்க, என்னப்பா என்னடா இது, நான் இன்னும் அதுக்கு அவுட்டிங் போகணுன்னா உங்கள் அம்மாவும் அப்பாவும் இல்லை போகணும், அதை விட்டு நீ எதுக்கு போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை என்ன அவர் நல்லா பார்த்துக்கிறாரான்னு தெரிஞ்சு எனக்கும் அவருக்கும் செட் ஆனால் தானே அம்மா அவரை கல்யாணம் பண்ணிப்பாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். அதனால் நாங்கள் அவுட்டிங் போகிறோம். ஸோ நீங்கள் தான் வந்து அந்த வரைக்கும் அம்மாவுக்கு இது தெரியாமல் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா தமிழ் வந்து ஆண்டாள் கிட்ட. ஆண்டாலும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. ஸோ காலையில் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பும்போது ஆண்டாளத்தையோடு கிளம்பி அவள் ஸ்கூலுக்கு போகிறா. ஆனால் அவள் ஸ்கூலுக்கு போகல, நேராக ஆதியோட வீட்டுக்கு போயிடுறா. ஸோ ஆதி ரெடியாக அவர் வீட்டில் வந்து காரை வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. ஸோ இவர் போன உடனே 2 பேரும் கிளம்பி ஏர்போர்ட்டு போய் அங்கேருந்து கிளம்பி சென்னை போயிடுறாங்க. ஆண்டாள் ரொம்ப ஜாக்கிரதையாருன்னு சொல்லி அனுப்பிச்சு தன்னோட மொபைலையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ இப்போ வந்து சென்னை வந்துடுறாங்க. இங்கே தாத்தா பாட்டி உட்காந்துக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. தமிழை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பாரதி மனசு மாறினாலான்னு தெரியவே இல்லை அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்ருக்காங்க. சாரதா அம்மா வந்து இவங்க சேரணுங்கிறதுக்காக திருப்பதி போயிருக்காங்க. ஸோ இவங்க பேசிகிட்டே இருக்கும்போதே காலிங் பெல் அடிக்குது. பார்த்தா எல்லாருக்கும் ஸ்வீட் சர்ப்ரைஸ். ஆதியும் தமிழும் வந்து நிற்கிறாங்க. அவங்க 2 பேரும் பயங்கர சந்தோஷமாயிடுறாங்க. உடனே அவங்க கேட்டதெல்லாம் பண்ணி தராங்க பாட்டி ஆதிக்கும் தமிழுக்கும். ஸோ இப்போ தமிழ் வந்து வீட்டு வாசலில் விளையாடிக்கிட்டே இருக்கா. அப்போ திடீர்னு ஒரு பால் வந்து ஒரு காருக்கு அடியில் போய் மாட்டிக்குது. உடனே இவர் ரோட்டில் வந்து அந்த பாலை எடுத்துகிட்டு இருக்கும்போது அறிவு ஏற்பாடு பண்ண அந்த அடியால் பாரதியும் தமிழையும் தேடுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தாரல்ல, அவர் வந்து தமிழை பார்த்துடுறாரு. பார்த்த உடனே நேராக அறிவுக்கு கால் பண்ணி, பாரதியோட பொண்ணு இங்கே தான் இருக்கா, உங்கள் வீட்டு வாசலில் தான் விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அறிவு வந்து, என்னது எங்கள் வீட்டு வாசலில் இருக்காளா, அப்போ பாரதியும் வந்துட்டாளா பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவர் இப்படியே தமிழ்கிட்ட வர சமயத்து கரெக்டாக ஆதி அங்கே வந்துடுறாரு. வந்தவுடனே என்ன தமிழ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு பால் எடுத்து கொடுத்து அவளை உள்ளே கூட்டின்னு போயிடுறாரு. ஸோ இப்போ உடனே அந்த அடியால் சொல்கிறாரு, குழந்தை மட்டும் வரல, ஆதியும் சேர்ந்து தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, ஓஹோ அப்போ அவங்க ஏதோ பிளானோடு வந்திருக்காங்க போல இருக்குது, சரி அவங்க அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு நீ அங்கேயே இருந்து பார்த்து எங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இவர் அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கார். வீட்டுக்குள்ளே வந்து ரத்னமும் ஆதியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பணத்துக்காக வந்து எல்லாம் இப்படிலாம் பண்ணிட்டாங்களே, பாரதி வந்து மனசையே மாற்றிக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் கண்டிப்பாக மனசை மாற்றி இந்த வீட்டில் நிரந்தரமாக இருந்து தங்குற மாதிரி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஆதி சொல்கிறாரு. அதே மாதிரி ரத்னமும் சொல்கிறாரு, என்றைக்குமே வந்து துரையையும் என்னோடய மாப்பிள்ளை மணியையும் நீ மன்னிச்சிடாத ஆதி, அவங்க 2 பேரும் பணத்துக்காக எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஒன்றையே கொலை பண்ணிட்டு கூட உன் பணத்தெல்லாம் எடுத்துன்னு ஓடுவாங்க. ஸோ என்றைக்குமே அவங்கள மட்டும் நீ மன்னிக்காத அப்படிங்கிறாரு. இதை கேட்டு ஆதி ரொம்ப வருத்தப்படுறாரு. உங்கள் வாயால் இப்படிலாம் சொல்லாதீங்க, பார்க்கலாம் எல்லாருக்குமே ஒரு நேரம் வரும், அவங்களும் திருந்துவாங்க அப்படின்னு சொல்லி ஆதி சொல்கிறாரு. இங்கே வீட்டில் வந்து பாரதி வந்து ஆண்டாளை கூப்பிட்றாங்க. நம்ம 2 பேரும் வந்து சாயங்காலம் தமிழை கூட்டிகிட்டு டவுன் போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், ஸோ நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டாளுக்கு தமிழ் வெளியில் போயிருக்கிறது தெரியுங்கிறதுனால அவங்க வந்து இன்றைக்கா போகணும் நாளைக்கு போகலாம் அப்படின்லாம் சொல்லி தள்ளி போடுறாங்க. ஆனால் நம்ம பாரதி வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லை இன்றைக்கி தமிழ் வந்து ஸ்கூல் முடிஞ்சோடனே நம்ம கூட்டின்னு டவுனுக்கு போயிட்டு அவளுக்கு ஃபோட்டோ எடுக்கணும், ஐடி கார்டுக்காக ஸ்கூலில் கேட்டுகிட்டே இருக்காங்க, இனி கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ வந்து ஆண்டாளுக்கு ஒரே டென்ஷன் ஆகிடுது. சரின்னு அவங்க உடனே தமிழுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. தமிழ் எடுக்கவே மாட்டேங்கிறா. அதில் தமிழை ஸ்கூலுக்கு விடுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகும்போது ஆண்டாள் வந்து லஞ்ச் பேக்கை மறந்துட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ வந்து பாரதி ரெடி ஆகிட்டு ஸ்கூலில் கொண்டு போய் லஞ்ச்
பேக்கை கொடுக்குறேன்னு ரெடி ஆகிறாங்க. உடனே ஆண்டாள் வந்து கேட்குறா, நீ இப்போ எங்கே கிளம்பிட்ட அப்படின்னு கேட்டபோது, நான் ஸ்கூலில் போய் லஞ்ச் பேக் கொடுத்துட்டு வரேன், நீ கொண்டு விட்ட லட்சணத்தை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆண்டாளுக்கு தான் தெரியுமே அவள் ஸ்கூலில் இல்லைன்ட்டு, உடனே லஞ்ச் பேக்கை தானே வாங்கிட்டு நானே போய் ஸ்கூலில் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வீட்டு வாசலுக்கு வந்த உடனே அவங்க வந்து தமிழுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, இப்போ நீ எங்கே இருக்க, எப்போ வருவ, உங்கள் அம்மா வந்து உன்னை இன்றைக்கி சாயங்காலம் ஏதோ டவுனுக்கு கூட்டின்னு போய் ஃபோட்டோலாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா, அதனால் ஸ்கூல் விடுறதுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடு, இல்லைனா நம்ம 3 பேரும் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே தமிழ், நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்காக ரிஸ்க் எடுத்திருக்கீங்க அத்தை, நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் கன்ஃபார்ம் பண்ணுறா. இந்த ஃபோனை வச்சுட்டு சரி நம்ம ஸ்கூலுக்கு போகிற மாதிரி போயிட்டு வந்துடலான்னு நினச்சி ஆண்டாள் கிளம்புறாங்க. பின்னாடி வந்து பாரதி நின்றுக்கிட்டு, ஆண்டாள் இன்னும் போகலையா அப்படின்னு ஏதோ கேட்டுக்கிட்டே வராங்க. இவங்க பேசினது ஏதாவது கேட்டாங்களான்னு ஆண்டாளுக்கு தெரியாதனால ஆண்டாள் பயங்கர டென்ஷன் ஆகி பாரதியை திரும்பி பார்க்குறேன். அதோட இந்த எபிசோடு முடியுது. இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.